வணக்கம். நாலடியார் பாடல் எண் 322. அவ்வியம் இல்லார் அறத்தாறு உரைக்குங்கால் செவ்வியர் அல்லார் செவிகொடுத்தும் கேட்கலார். கவ்வி தோல் தின்னும் குணுங்கர் நாய் பால் சோற்றின் செவ்வி குழல் தேற்றாது ஆங்கு. மூன்றாவது அடியில் எப்படி தொடங்குறார் பாருங்க. அங்கிருந்து தான் தொடங்கணும். தோல் தின்னும், அதாவது கவ்வி தோல் தின்னும் குணுங்கர் நாய் அப்படின்னு இருக்கு. அது தோல் கவ்வி தின்னும், அதாவது சத்தில்லாததும் அசுத்தம் உள்ளதுமான தோலை பற்களால் கடித்து தின்னுகின்ற குணுங்கர் நாய். குணுங்கர்னா புலையர்கள். இந்த புலையர்கள் என்ன செய்வார்கள்? புலால் உண்பவர்கள். அவர்கள் சேரியில் வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய சேரியில், அதாவது சேரிங்கிறது பொதுவானது, சேரிடம், அது சேரி. பார்ப்பன சேரின்னு சொல்லலாம், புலையர் சேரின்னு சொல்லலாம். அது ஒரு மக்கள் சேர்ந்து வாழும் இடம்தான் சேரி. சரி, இங்கே புலையர் வாழும் சேரியில் அவர்கள் மாடுகள் முதலியவற்றை வதைத்து புலால் உண்பவர்களாகலால் துர்நாற்றம் உள்ள மாமிசம், எலும்பு, தோல் முதலியவைகளே மிகுந்து இருக்கும். அவைகளே அங்குள்ள நாய்களுக்கு உணவாக கிடைக்கும். அதனால் குணுங்கர் நாய் அப்படின்னார். எல்லா நாயும் இல்லை, குணுங்கர் நாய் கவ்வி தோல் தின்னும். அது பால் சோற்றின் செவ்வி குழல் தேற்றாது ஆங்கு. இப்போ புலால் உண்ணாதவர்கள் வாழ்கின்ற தெருக்களில் உள்ள நாய்களுக்கு கிடைக்கும் உணவெல்லாம் நல்ல சைவ உணவாக இருக்கும். அப்போ அந்த பால் சோறு தின்னும் நாய்களினின்றும் இந்த தோல் தின்னும் நாய்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக குணுங்கர் நாய் அப்படின்னார். அந்த குணுங்கர் நாய்க்கு பால் சோத்தை போட்டால் அது பழக்கம் இல்லை. அதனால் அதனுடைய செவ்வி தேற்றாது ஆங்கு. இந்த இடத்துல நான்காவது அடியில் வர்ற செவ்விக்கு சுவைன்னு பேர். செவ்வி தேற்றாதுன்னா அதனுடைய சுவையை உணராத தன்மையைப் போல. ஆங்குங்கிறது ஓம உருபு. அதை போல அவ்வியம் இல்லார் அறத்தாறு உரைக்கும் கால் என்றால், அவ்வியம்னா பொறாமை முதலிய தீக்குணங்கள் இல்லாத நல்ல குணங்களே பொருந்திய அறிஞர்கள் அறத்து ஆறு உரைக்கும் கால் என்றால், அறநெறிகளையெல்லாம் எடுத்துரைக்கும் காலத்து அந்த அறநெறிகளை செவ்வியர் அல்லார் செவிகொடுத்தும் கேட்கல்லார். இந்த இடத்துல செவ்வியர்னா அறிவு மாட்சி உடையர் அல்லாதவர்கள். நான்காவது அடியில் செவ்வினா சுவை, இந்த இடத்துல செவ்வினா அறிவு மாட்சி. அது இல்லாத சிற்றறிவினர்கள் செவி கொடுத்தும் கேட்கலார், காது கொடுத்தும் கேட்க மாட்டார்கள். அப்போ இந்த பாட்டின் பொருள் சத்து இல்லாததும் துர்நாற்றமுடையதுமான தோலையே கடித்து தின்னும் புலைச்சேரி நாய் பால் சோற்றின் சுவையை உணரமாட்டாது. அதை போலவே பெரியோர் சொல்லும் நீதிகளை அறிவற்ற தீக்குணமுள்ள மக்கள் கேட்க மாட்டார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து.